ஒருவருடைய கையை பார்த்தோன்னே இவர் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ முடியுமா, அதை கண்டுபிடிக்க முடியுமா? கைரேகைன்னா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் முதலில் தார ரேகை ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அவன் சந்தோஷமா இல்லறத்துல வாழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பாயிண்ட், குரு மேடும் சுக்கர மேடும் நல்லா உயர்வா இருந்ததுன்னா வாழ்க்கையில நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம விதி ரேகை எடுத்துக்குவோம். இந்த விதி ரேகை நேரா இது வரைக்கும், அதாவது கீழ இருந்து நேரா இருதய ரேகை வரைக்கும் வருது. இருதய ரேகை தாண்டணும்னா அப்படியே வளைஞ்சு நேரா குருமேட்டுக்கு போயிருக்கு சார். இது சிறப்பான அமைப்பு. ஒரு மனிதன் சந்தோஷத்தின் எல்லைக்கு பொருளாதாரம், வாழ்வாதாரம், வீடு, நிலம், சொத்து, பத்து எல்லாம் வச்சு சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த விதி ரேகை நேராக குருமேட்டுக்கு போய் அடையுது. நேராக விதி ரேகை சனிமேடு வரைக்கும்